எக்ஸாப்ல எப்படி வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸாப்ல ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸ்மே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸாப்ல நீங்கள் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே இங்கே வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நேம் வந்து கேட்டிருப்பாங்க, நேம் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இல்லை வந்து இமெயில் அட்ரஸ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் கொடுத்துருந்தீங்க மெயிலு, நம்பர்னா நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே சைன் அப் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். இதே நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். ஸோ அதை நீங்கள் அந்த கோடை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் அதை நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. 8 கேரக்டர்ஸில் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். 8 கேரக்டர் இல்லாட்டி அதற்கும் மேலே நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் அதை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம நினைக்கிறத அப்படியே வந்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த யூசர் நேம் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை வந்து வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி யூசர் நேம் வைக்கலாம் அப்படின்றத சஜஷன் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுமே லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். எக்ஸாப்ல எப்படி வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.